ஸோ இப்போ நம்ம வந்து ஃபலாஃபல் கூட சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டிப்பிங் சாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேர் வந்து டஹீனி சாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ஈஸி பண்ணுறது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டஹீனி, லெமன் ஜூஸ், பூண்டு, கொத்தமல்லி கீரை, இல்லைன்னா பார்ஸ்லே புதுசான்னு சொல்கிறேன் பாருங்க, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டஹீனி பற்றி சொல்லிடுறேன். விழுந்துடுற வேற. ஸோ டஹீனி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இருக்குல்ல, வெள்ளை எள்ளை அரைச்ச பேஸ்ட். ஸோ இது உங்கள்கிட்ட இல்லைன்னா ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. வெள்ளை எள்ளை எடுத்துகிட்டு நல்லா வெறும் கடாயில் வறுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா உப்பு போட்டு அரைங்க. அது வந்து பேஸ்ட் மாதிரி ஆகும். அதுலேருந்தே எண்ணெய் வரும். தேவைப்பட்டால் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி அரைங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். என்ன இருக்குல்ல, என்ன இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும். சரியா, அதுதான் டஹீனி, வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு அந்த சாஸுக்கு வந்து ஒரு நட்டி ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு எல்லோட ஒரு ஃப்ளேவர் உண்டு தெரியுமா, அதை கொடுக்கும். ஃபலாஃபல் கூட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டஹீனி போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டஹீனி நான் போட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஸோ டேஸ்ட்டுக்கு தக்கன லெமன் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன தயிர்னு பார்த்தீங்கன்னா ஹங் கர்டு. ஸோ நான் வந்து ஒரு சிப்பலில் வந்து கட்டி தயிரை வந்து கொஞ்சம் வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து போகிறதுக்கு வேண்டி. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை க்ரீமி ஆக்குறதுக்கு இந்த சாஸில் போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது நல்லா திக்காக ஃப்ளஃபியாக க்ரீமி ஆகும். ஓகே, இப்போ வந்து கார்லிக்கை துருவிடலாம். கார்லிக்கை துருவியாச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். நான் வந்து கொத்தமல்லி கீரை யூஸ் பண்ணுறேன். நார்மலாக வந்து பார்ஸ்லி தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டேஸ்ட்டுக்கு தக்கன உப்பு, அவ்வளோதான். ஸோ இதுதாங்க நம்ம டஹீனி சாஸ். ஸோ இது வந்து நம்ம ஃபலாஃபல் ஃப்ரை பண்ணுவோம்ல, அது கூட டிப் பண்ணி சாப்பிட நல்லாயிருக்கும். நீங்கள் ஷவர்மா சாப்பிட்றீங்கன்னா கார்லிக் சாஸ் இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்ட் டிப்பிங் சாஸ் உங்களுக்கு. ஓகே, ஸோ டேஸ்ட் பார்த்துருங்க. சூப்பராக இருக்குது. வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்மளோட டஹீனி லெமன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஃபலாஃபல் பண்ண போகிறோம். ஃபலாஃபல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை இருக்குல்ல, அந்த கொண்டக்கடலையை வச்சு பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு மிடில் ஈஸ்டர்ன் இல்லைன்னா லெபனீஸ் வடை மாதிரி. ஸோ நம்ம சாப்பரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுடலாம். நம்ம இப்போ வந்து ஒரு ஹர்ப் மிக்ஸ்சர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஆனியன் போட்டாச்சு, அதுக்கப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கீரை, புதினா, ஸ்ப்ரிங் ஆனியன். ஸோ இவ்வளோ வேணால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு கை நிறைய போட்டுக்கோங்க, தாராளமாக போட்டுக்கோங்க. இதில் கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இந்த ஹர்ப்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து ஃபலாஃபலுக்கு நான் இந்த கொண்டக்கடலை என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ வந்து ஒரு 10 மணிக்குறாவது உங்களுக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை ஊறணும். வேக வைக்கக்கூடாது, ஊற மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் போடுவோம்ல, அது மாதிரி. ஸோ இதை மிக்சியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டர் இருக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு டெக்ஸ்டராக கிரைண்ட் பண்ணணும். சரியா, ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கொண்டைக்கடலை வந்து இது பண்ணோம்ல, அதை நான் வந்து பவுலில் மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே இது அரைச்சி சாப் பண்ணி வச்சுருக்கோம்ல, கொத்தமல்லி கீரை, புதினா, ஆனியன், கார்லிக்கு எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து தேவைக்கு தக்கன சால்ட்டு, அதுக்கப்புறம் ஜீரக பொடி, நான் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுப்பேன். ஸோ நீங்கள் வேணால் அந்த பச்சை மிளகாவை வந்து சாப் பண்ணும்போதே போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இவ்வளோதான். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெள்ளை எள்ளு இருக்குல்ல, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அந்த பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை சாஃப்டாக்கி கிறிஸ்பியாக தரும் உங்களுக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃபலாஃபல் மிக்ஸ்சரை கொஞ்சம் எடுத்து இப்படி ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி ரவுண்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா லைட்டாக தட்டி கூட போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி தட்டியே போட போகிறேன். ஓகே, இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக எண்ணெயில் போட்டுருங்க. ஹலோ அம்மா, என்ன பார்சல் வந்து? ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபலாஃபில் வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம், எடுத்து வச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பி ஃபலாஃபில். ஸோ இப்போ நம்ம ஃபலாஃபில் வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மொரோக்கான் இன்ஸ்பயர்ட் பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஃபலாஃபில்ஸ் எல்லாம் வச்சிடலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபலாஃபில்ஸ் வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கு சைடு டிப்பிங் சாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டஹீனி சாஸ் பண்ணோம்ல, அதை வந்து வச்சிடலாம். ஸோ ஃபலாஃபில் கூட ட்ரெடிஷ்னலாக இந்த டஹீனி சாஸ் தான் சர்வ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் வந்து பீட்டா பிரெட் இருக்குல்ல, அந்த பீட்டா பிரெட்டை எடுத்து இதுக்குள்ளே ஃபலாஃபில் வச்சுட்டு கொஞ்சம் சாலட் ஆனியன் போட்டுட்டு இந்த சாஸை மேலே ஊற்றி சாப்பிட்லாம். ஒரு பர்ஃபெக்டான லஞ்சாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபலாஃபில் சர்வ் பண்ணணும். இதை உடச்சி காணிக்கிறேன். ஸோ அவுட்டர் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளஃபியாட்டு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை வந்து இதில் டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியும் கூட.